அப்ப நாங்க முதல்வரா வர்றது அப்படின்னு ஒவ்வொரு கட்சியும் அவங்க தொண்டர்களுக்கு பேசுவது, நம்ம ஆட்சி அமையணும்ன்றது வேறு பொருள். என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்றது அதற்கு வேறு பொருள். அப்ப என்டிஏன்றது பாஜகன்றது இல்ல, என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்றது அதனோட பொருள் வேற. அப்ப அடுத்து 26ன்றப்ப பாஜக என்ன நினைக்குதுன்னா ஒரு கூட்டணி எல்லாம் இருக்கும், அது கூட்டணி ஆட்சியா தான் இருக்கும், அது என்டிஏ தலைமையில் தான் இருக்கும். நாடாளுமன்றத்திலிருந்து அமித்ஷா அவர்கள் இன்னும் 20 ஆண்டுகளுக்கு பாஜக ஆட்சின்னு சொன்னாங்க. அப்ப தமிழ்நாட்டையும் சேர்த்து ஒரு வாட்டி பேசினாங்க. இப்ப அதை ஒட்டி அவர் எழுதிக்கலாமுங்க. இது அதிமுகவுக்கு எந்த வகையிலும் பொருத்தமாக இருக்கணும் அவசியமே இல்லை. அதிமுக தலைமையில் தான் ஆட்சி அமைக்கும். திரும்ப திரும்ப சொல்றோம். அதையே நீங்க மாத்தி அதை ஒத்துமையாங்க. இப்ப அதிமுக சொன்னது சேர்த்து பாருங்களேன். பாஜக அப்படி சொல்லுது, அதிமுக சொல்லுங்க, அதிமுக தலைமையில் தான் ஆட்சி அமையும். பாயிண்ட் கரெக்ட். இந்த இடம் தான் திரு புகழேந்தி அவர்கள் என்ன குறிப்பிட்டாங்கன்னா, இந்த கேள்வி இபிஎஸ் அவர்களுக்கு முன்பு கேட்கப்பட்ட போது அவர் வேறொன்றாக எதிர்வினை ஆற்றினார். இந்த முறைன்னா அவங்க கட்சிங்க அவங்க சொல்லுவாங்கன்னு தான் சொல்றாரே தவிர, இங்கு அதிமுக தலைமையில் தான் கூட்டணி, இபிஎஸ் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர்னு ஏன் சொல்ல சார்? இப்ப இந்த கூட்டணியே அமையாத ஏன் பேசணும் சார்? இப்போ ஓராண்டு காலம் இருக்குது, நாளைக்கு தேர்தல் வருதுங்களா? ஒரு மாசம் வருதா? ஓராண்டு காலம் இருக்கிற நிலையில இன்று அது குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லைங்க. இப்ப நீங்க தேர்தல் காலம், அதுதான் தேர்தல் காலம் நாளைக்கு சொன்னா பேசுவோம். புகழேந்தி, பொங்கலூர் மணிகண்டன் சொல்றது அதுதானே, தேர்தல் நெருங்குறப்ப சொல்ல போறாங்க, நாங்க தான் தலைமை, நாங்க தான் இபிஎஸ், அவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர், விருப்பப்பட்டா வாங்க அன்னைக்கு பேசுவாங்க. யூ ஆர் கரெக்ட் விஜயன் சார். பழனிசாமி ஒருத்தர் தான் இப்படி பேசினார்னா, என்னுடைய நண்பர் மணிகண்டன் இருந்து எல்லாருமே இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதே வசனத்தை வார்த்தைய ஆரம்பத்தில் இருந்தே அழகா சொல்லி இருந்தா பிரச்சனையே இல்லையே. தேர்தல் வர்றப்ப இதை பேசலாம் அப்படின்னு சொல்லாம, பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்ல கிருஷ்ணகிரியில நீட்டா ரூல் அவுட் பண்றது பொது. ஒரு நிமிஷம், நமக்கு திமுக தான் எதிரி, பக்கா விட்டுருங்க வச்சுக்கோங்க அப்படியே. அப்ப திமுக மாத்திரம் பேசிட்டு மற்ற கட்சிகள் எப்படி வேணாலும் சேருவோம், எப்படி வேணாலும் விலகுவோம்னு ஏன் நீங்க சொல்லவே இல்லை? ஒவ்வொரு தடவையும் இல்ல இல்லன்னு ஏன் சொல்லிட்டு வந்தீங்க? நீங்க சொன்ன மாதிரி நிருபர்கிட்டயே சண்டைக்கு போனீங்க சார். அப்பாவி சார், கும்மிடிப்பூண்டி எக்ஸ்எம்எல்ஏ கார்ல போயிட்டே இருக்காரு, நிறுத்திட்டு இதுல கையெழுத்து போடுனா அவர் பாட்டு திருச்சிட்டு போட்டார். அப்புறம் பாத்தீங்கன்னா அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கையெழுத்து இயக்கத்துக்காக வாங்கப்பட்டது. உடனே கட்சியிலிருந்து நீக்கம். அப்போ தலவாய் சுந்தரம் போய் RSS மீட்டிங்ல போய் நின்னாருன்னா அவர் நீக்கம். எவ்வளவு வேகமா இருந்தீங்க? அப்ப எல்லாம் இந்த வேகத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க காட்டிட்டு இப்ப என்ன சொல்றீங்க? தேர்தல் நேரத்தில் எது வேண்டாமல் நடக்கும்.